டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2க்காக ஸ்டடி பேட்ச்ல நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸா அண்ட் ஒரு கிளாஸஸா கவர் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர்ல இன்னைக்கு ஸ்டடி பேட்ச் ஜியோகிராஃபில வரக்கூடிய டாபிக்கை எப்படி படிக்கலாம், அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸு அண்ட் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கப்படும், இதுதான் யூஸ்வலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி we have completed location and physical features, தமிழ்நாடு, மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால், வாட்டர் ரிசோர்சஸ் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்க சைட்ல இருந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்களா? ஃப்ரம் யுவர் சைட் உங்களோட சைட்ல இருந்து வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்களாப்பா? ஓகே. ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜியோகிராஃபில இந்த டாபிக்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த டாபிக்ல இருந்து 12ல இருந்து 14 கொஸ்டின் வரும். ஓகேவா? 12ல இருந்து 14 கொஸ்டின் வரும். ஸோ இந்த டாபிக் எந்தெந்த லெசன்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொன்னா இதுல நீங்க வந்து 6th to 12th or 6th to 10th எதை கவர் பண்ணணும், இதை கவர் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ ஓகே. ஸோ 12 to 14 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் மீன்வைல் நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மென்டல் எபிலிட்டின்னு சொல்லி எல்லாமே முக்கியம். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதெல்லாம் எப்படி எப்படி படிக்கணுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ரைட்? ஓகே. 2 விஷயத்த நம்ம ரெகுலரா பண்ணணும். ஒன்று ஆப்டிடியூடு டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸையும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அண்ட் ஹிந்துல படிக்கலாம், நீங்க தினமணில படிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர்ஸை ப்ரிஃபேர் பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது ரெண்டும் முக்கியம். ஓகே, இது நீங்க ரொட்டீனா செய்ய வேண்டிய வேலை. மென்டல் எபிலிட்டி முக்கியம் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு. சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அதே மாதிரி சோஷியல்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், பாலிட்டி இருக்கு. ரைட்டா? இதுல சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். ஓகே, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி எதெல்லாம் படிக்கணும், சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்ல எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எதை படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. ஓகே, எல்லாத்தையும் படிக்க வேணாம். ஓகேவா? பிகாஸ் இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. நம்ம எதெல்லாம் படிக்கிறோம், இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் தான் படிக்கிறோம், இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் தான் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஜியோகிராஃபி, ஓஷனோகிராஃபின்னு சொல்லி நிறைய படிக்கணும். அப்படி கிடையாது. இப்போ ஒன்லி இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவை பத்தின விஷயங்கள் அண்ட் நம்மளோட தமிழ்நாடை பத்தின விஷயங்கள், இது 2 தான் நம்ம கவர் பண்றோம்னா, அப்ப நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பர்டிகுலரா எதை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொன்னோம்னாலே 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 முக்கியம்பா.
ஓகே, அதுலயே மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆயிருது. அண்ட் ரிமைனிங் பார்ட் தான் 8th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1. அதுல பேசிக்கான விஷயங்கள். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில டாபிக்ல மட்டும் அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ரேஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டாபிக்ல அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல. ஜஸ்ட் சிலபஸ டவுன்லோட் பண்ண போறோம். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுபடி தான் போக போறோம். ஓகேவா? 2வது நமக்கு வந்து ஓகே, சிலபஸ டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுட்டாலுமே இன்னொரு பயம் எப்படின்னா கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? அப்ப கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ டவுன்லோட் பண்ணணும். சேம் கவர்ன்மெண்ட் வெப்சைட்ல இருந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து குரூப் 1ஓட கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த டைம் குரூப் 2 டவுன்லோட் பண்ணி பாருங்க. அடுத்த டைம் குரூப் 4 டவுன்லோட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் கொஸ்டின் ஒண்ணுதான். ஆனா ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது வேற. ஓகேவா? சோ அது வந்து குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு மாறுபடும். அப்ப வே ஆஃப் கொஸ்டினோட அந்த பல்ஸ உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, தெரியலங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாம் யூசுவலா நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற டைம்ல உட்கார்ந்து யோசிச்சு 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த 3 ஹவர்ஸோ இல்ல 2 1/2 ஹவர்ஸோ உட்கார்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. அண்ட் இப்போ கரண்ட்ல சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் திங். வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் நீங்க ஒரு வீக் ஃபுல்லா படிச்சத ரிவைஸ் பண்ணணும். ஓகே. ரிவைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, நமக்கு எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கேப் விட்டீங்க அப்படின்னா, திரும்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து படிக்கணும். ஓகே. அதனால படிச்சத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்றது முக்கியம். ஓகேவா? அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த டார்கெட்ட நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த டார்கெட்ட நான் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்கு, நம்ம மனசுக்குள்ள ஒரு இமேஜ நம்ம கிரியேட் பண்ணணும். இமேஜ் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ யூ கேன் இமேஜின் உங்களுக்கு புடிச்ச அந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆ சைரன் வச்ச கார்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க டிராவல் பண்ற மாதிரியோ, இல்ல உங்களுக்கு அந்த சீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சீட்ல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா, நீங்க கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம். இன்ட்ரெஸ்ட்டோட நீங்களே என்ன பண்ணிருவீங்கன்னா, படிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் ரொம்ப வற்புறுத்தி, வலுக்கட்டாயமா, கான்செப்ட்டே புரியாம நீங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போவாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயம் வந்து உங்களால உள்வாங்க முடியும். அ உள்கிரகிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே. ஸோ இத தான் நம்ம கேரி அவுட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டீங்கனாலும் ஓகே. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறீங்கனாலும் ஓகே. ஒரு பிளானர செட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானர் படி நான் போக போறேன். இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண போறேன். அவ்வளதான். ஓகே. உங்க சைட்ல இருந்து வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கேளுங்க. நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் சப்ஜெக்ட் கவர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் புடிக்கும் அப்படின்னா, அந்த புடிச்ச சப்ஜெக்ட்டையும், அது கூட நீங்க ஹார்டா ஃபீல் பண்ற ஒரு சப்ஜெக்ட்டையும் மீன்வைல் மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் படிங்க. அண்ட் மார்னிங் ஹவர்ஸ்ல படிக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. மார்னிங் ஹவர்ஸ பிரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம் படிக்கிறத மார்னிங்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா, 1 ஹவர், 1 1/2 ஹவர்ல படிச்சிட முடியும். அண்ட் ஓகே. டெய்லி முடிக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறீங்க. ஓகே. ஃபைன். சப்ஜெக்ட்ஸ் இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ கவர் பண்ணியிருக்கீங்க? இல்ல எந்தெந்த டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க?
And study batch is completely for you to clarify your doubts. ஓகேவா? உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருச்சுன்னா, கிளாஸ்ல வந்து நீங்க ஆ அந்த சிந்தனைகள் மொத்தமும் உங்களுக்கு கிளாஸ்ல என்ன நடத்துறாங்க அந்த மாதிரியே இருக்கும். ஓகே? ஓகே. இப்ப வாட் அபௌட் அதர்ஸ்? யார்கிட்ட இருந்தும் ரிப்ளை ஒரு கமெண்ட் எதுவும் வரல. ஓகே. குரூப் 2 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஷூரா நம்மளோட அகாடமி சைட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இதுவரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. அது நம்மளால யூகிக்கவும் முடியல. ஓகே. எஸ், ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் தினமணிப்பா. தினமணி இது 2ம் ப்ரிஃபர் பண்ணுங்க. படிக்கும்போது கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது கூட இதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்காங்கிறத ஒரு வாட்டி சர்ச் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிளான்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சோலார் பவர் பிளான்ட் செட் பண்ணியிருக்காங்கங்கிற நியூஸை படிக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பவர் பிளான்ட் ஃபர்ஸ்ட் எப்ப செட் பண்ணாங்க? ஓகே. மொத்தம் எத்தனை பவர் பிளான்ட்ஸ் இருக்கு? இதுல அதிகமா விச் மீன்ஸ் லார்ஜஸ்ட் எது? ஓகே. இந்த விஷயங்களையும் சேர்த்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ மென்டல் எபிலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, மென்டல் எபிலிட்டிக்கு எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2த்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து நீங்க படிச்சே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் நியூஸ் எடுத்தோமா வாசிச்சோமா அந்த மாதிரி இருக்காதீங்க. இது ரிலேட்டடா ஏற்கனவே நடந்திருக்காங்கிறத படிக்கணும். ஓகே. ஸ்டடி பேட்சோட கான்செப்டா? ஸ்டடி பேட்சோட கான்செப்ட் அப்படிங்கிறதுப்பா, ஃபர்ஸ்ட் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு. 2வது இப்போ இந்த டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாபிக் ஆரம்பிப்போம். இந்த டாபிக்கு நீங்க எந்தெந்த புக்ல இருக்கக்கூடிய பார்ட்டை படிக்கணும். ஓகே. அடுத்தது இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்ன? கிளாஸ்ல வந்து கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லியிருப்போம். ஸ்டடி பேட்ச்ல இதனோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடுவோம். இம்பார்ட்டன்ட்டா இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க இதுல கவர் பண்ணணும். ஓகேவா? வெரி குட். ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டட். ஹேவ் டு ரிவைஸ். குட். ஓகேப்பா. சோ நமக்கு இந்த ஜியோகிராஃபி டாபிக்கே எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் பார்ட். ஓகேவா? லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மான்சூன் ரெயின்ஃபால் இதெல்லாமே இயற்கையாவே இந்தியால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அண்ட் ஆல்சோ இந்தியால இருக்கக்கூடிய இயற்கை அரண்களா இருக்கட்டும், இல்ல பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே. அமைப்புகள் எப்படி இருக்கு? அதை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு? ரிசோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்டர் ரிசோர்சஸ், சாயில், மினரல் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா அந்த மெத்தட்ல நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாயில், வாட்டர் ரிசோர்சஸ் வளம்லாம் வச்சு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஏரியாஸ்ல என்ன கிராப் கல்டிவேட் பண்றாங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி, ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் இது எல்லாமே வந்து இட் இஸ் அ டிஃபரெண்ட் டாபிக் அண்ட் ஏற்கனவே இருந்தது. இப்போ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனா புதுசா நம்ம உருவாக்குனது. அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மக்கள் எப்படி பரவி இருக்காங்க அண்ட் இதுக்கான ரேஷியோஸ் எல்லாம் நம்ம எடுப்போம். செக்ஸ் ரேஷியோ எடுப்போம், லிட்ரஸி ரேட் எடுப்போம். ஸோ இதை பத்திலாம் டீல் பண்றது பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ரேஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றது மொத்தமா எத்தனை ரேசஸ் இருக்காங்க,
ஓகே, மொத்தமா எத்தனை ரேசஸ் இருக்காங்கங்கிறத படிக்கணும். அண்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் வந்து மொழியின் அடிப்படையில எவ்வளவு பிரிஞ்சிருக்காங்க. மேஜர் ட்ரைபல் பீப்பிள்ஸ், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னாடி சிலபஸ்லயே வந்து ட்ரைப்ஸ்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல. பட் இப்ப சிலபஸ்லயே ட்ரைபல் பீப்பிள்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேவா? ட்ரைபல் பீப்பிள்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, ஓவரால் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே படிக்கணும். அதே மாதிரி கடைசியா இருக்க 3 டாபிக் வந்து நடக்கக்கூடிய அழிவுகள், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரழிவுகள். அதே மாதிரி என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜில சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல நம்மளால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, பொல்யூஷன்னால, பாப்புலேஷன்னால, இது எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். கிளியரா? ஸோ இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாயில் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதுல முக்கியமா என்னெல்லாம் படிக்கணும்? ஓகேவா? சாயில் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த சாயில் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுக்கு எந்த புக்கை நீங்க ப்ரிஃபர் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இதை படிச்சா போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் ஜியாகிரபிக்கு 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 அண்ட் சில பார்ட் மட்டும் தான் மற்ற ஸ்டாண்டர்ட் புக்ல படிப்போம். அதுக்கேற்ற மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 பா சாயில் ஃபார் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல சாயில் ஃபார்மேஷனுக்கு சில பேசிக்ஸ் இருக்கும். ஓகே, so 10th standard volume 1, volume 2, 8th standard term 1. ஓகேவா? எஸ். ஸோ சாயில்ல நம்ம சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். சாயில் டாபிக் போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். சாயில் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெதர் ஆகி உருவாகுது. வெதரிங்னா என்னன்னு தெரியணும். பாறை என்ன ஆகுறது, சிதைவுற்று அதுக்கப்புறம் வர்றது. அப்போ வெதரிங்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி ராக்ஸ்ல எரோஷன் நடக்கிறதுனால, அரிப்புகள் நடக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாறைகள் வந்து எரோட் ஆகி சாயிலா உருவாகுது. ஓகே, அதே மாதிரி சாயில 2ஆ பிரிக்கலாம்ப்பா. ஒன்னு பெடாலஜின்னு சொல்லுவோம், இன்னொன்னு எடப்பாலஜின்னு சொல்லுவோம். பெடாலஜி அண்ட் எடப்பாலஜி. பெடாலஜி அப்படின்னு சொன்னா ஸ்டடி ஆஃப் ராக், சாரி ஸ்டடி ஆஃப் சாயில். சாயில பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் பெடாலஜி. ஓகேவா? எடப்பாலஜி அப்படின்னு சொன்னா சாயில் அதனோட இன்ஃப்ளூயன்ஸை பத்தி படிக்கிறது எடப்பாலஜி. ஓகேவா? சோ இந்த 2 டெர்மினாலஜிஸ். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் லேயர்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆர்கானிக் லேயர் எதை பொறுத்து டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சாயிலுக்கு மேல இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் கவரை பொறுத்து அமையும். சாயிலுக்கு மேல இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் கவரை பொறுத்து அமையும். ஓகேவா? அடுத்தது டாப் சாயில் அப்படின்னு சொன்னா, இந்த சாயிலோட அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இல்ல இதுல வளரக்கூடிய மரங்கள் இது எல்லாமே இந்த டாப் சாயிலோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும். அடுத்தது
சப்சாயில், பேரண்ட் மெட்டீரியல், பெட்ராக்னு சொல்லி பெட்ராக் அப்படின்னு சொல்றது இங்க கம்ப்ளீட்டா அன்டிகம்போஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேரண்ட் ராக் அப்படின்னு சொன்னா தாய்ப்பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல இருந்து தான் ராக்ஸ் உருவாகுது. சாரி, இதுல இருந்து தான் சாயில் உருவாகுது. இந்த ராக்ல இருந்து தான் சாயில் உருவாகுது. அண்ட் இந்த கிரெயின்ஸ 3 டைப்ஸா பிரிப்பாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அத கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? கிரெயின்ஸ 3 டைப்பா பிரிப்பாங்க. கிளே, சில்ட், சாண்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா இந்த கிரெயின்ஸ பிரிப்பாங்க. 0.02 mm ல இருந்து 0.02 mm இஸ் கிளே, களிமண்ணு சொல்லுவோம். அடுத்தது சில்ட் 0.02 ல இருந்து 0.2 வரைக்கும் சில்ட், மண்மண்டி படிவு. அதே மாதிரி சாண்ட் 0.2 ல இருந்து 2 mm வரைக்கும் சாண்ட். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் முக்கியம். அதுக்கப்புறம் 2 mm அப்புறம் கிராவல்ஸ், பெபிள்ஸ் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கிளாசிபிகேஷன் முக்கியம்பா. நெக்ஸ்ட் இந்த பை சார்ட். இந்த பை சார்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளோட இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய சாயில் அப்படின்னு கேட்டா நம்ம அலுவியல் சாயில் தான் சொல்லுவோம். பட் நம்மளோட புக்ல நியூ புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நம்ம கேரி அவுட் பண்றோம். கரெக்டா? அப்போ இதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எந்த சாயில் நம்மளோட இந்தியால அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாக் சாயில், அதுக்கு அடுத்தது ரெட் சாயில், அலுவியல் சாயில். ஓகே, இந்த பை சார்ட் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த மண் வகை அதிகமா இருக்குங்கிறது ஒண்ணு. அண்ட் இதனோட ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா சாயிலோட அவைலபிலிட்டியை பொறுத்து எந்த சாயில் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ இந்த சாயில அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு பெர்சன்டேஜ் முக்கியம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி 8 கிளாசிபிகேஷன்ஸா இந்த சாயில பிரிச்சிருக்காங்க. அது முக்கியம். 8 கிளாசிபிகேஷன்ஸா சாயில பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8 கிளாசிபிகேஷன்ஸா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை யார் பிரிச்சிருக்காங்க? ICAR பிரிச்சிருக்காங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அப்ப இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பத்தி நமக்கு அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் 1953ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள்லாம் இந்த பை சார்ட்டை வச்சு நமக்கு தெரியணும்பா. 8 கிளாசிபிகேஷன்ஸா இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் வச்சு அதிகமான ஏரியா எது கவர் பண்ணுது? பிளாக் சாயில், அதுக்கப்புறம் ரெட் சாயிலுக்கு அப்புறம் அலுவியல், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், லேட்டரைட் சாயில், பீட்டி அண்ட் மார்ஷி, கடைசியா சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில். ரைட்? அண்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பொராசிட்டி பத்தி. கரெக்டா? ஸோ பொராசிட்டி அப்படின்னு சொன்னா சாயில்ல நிறைய குட்டி 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 பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் சாயில். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி டைனி பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இன்னொரு பார்ட்டிகல் இருக்கு, இந்த 2 பார்ட்டிகலுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அதுதான் போரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கேப் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சாயிலோட பொராசிட்டி கம்மி. கேப் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா சாயிலோட பொராசிட்டி அதிகம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் எடுத்துக்கோங்க. பீச்ல இருக்கும்ல, அந்த பீச் சாண்டும் கிளேவும் எடுத்துக்கோங்க. இந்த கிளேல ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து வாட்டர் போர் பண்றோம். வாட்டர் போர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளே சாயில் அப்சர்வ் பண்ணும். ஆனா பீச்ல இருக்கக்கூடிய சாயில் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிரும். கரெக்டா? இந்த
கிளே சாயில் இருக்குல்ல, இந்த கிளே சாயில் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணாலும், ஏன்னா இதுல பொராசிட்டி கம்மி, குட்டி குட்டி ஹோல்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்து அப்சர்வ் பண்ண லேட் ஆகும். அண்ட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு ரீடைன் பண்ணி வச்சுக்கோ மாய்ஸ்சரை. பிகாஸ் பொராசிட்டி கம்மி அப்படிங்கறதுனால ஈஸியா பெர்குலேட் ஆயிட்டும் போக முடியாது, ஈஸியா எவாபரேட்டும் ஆக முடியாது கிளே சாயில்ல. பட் சாண்டி சாயில் அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பெர்குலேட் ஆகுதோ வாட்டர், அந்த அளவுக்கு ஒண்ணு எவாபரேட் ஆயிரும், இல்ல பெர்குலேட் ஆயிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பொராசிட்டி தெரிஞ்சுக்கணும். பொராசிட்டி பேஸ் பண்ணி தான் சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாயில்ல எந்த சாயிலுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம்பா? பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவியல் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில், ஆரிட் சாயில். இதுல வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சாயில் எது? Black soil. Very good. Right. Okay. First, alluvial soil. The alluvial soil ரெண்டு டைப்ஸ் இருக்கு. கரெக்டா? அது ரெண்டு டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும். அலுவியல் சாயில் எத்தனை டைப்ஸா டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டு டைப்ஸ். ஒன்னு காதர், இன்னொன்னு பாங்கர். ஓகே, யூசுவலா இந்த மாதிரி சாயில நம்ம என்ன படிப்போம்? ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்போம். இந்த கேரக்டரிஸ்டிக் அதோட பண்புகள் என்ன? முதல்ல இந்த சாயில ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒன்னு காதர்ன்னு சொல்றோம், இன்னொன்னு பாங்கர்ன்னு சொல்றோம். அது நியூவர் அலுவியம், இது ஓல்டர் அலுவியம்ங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, எதனால உருவானது இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? அடுத்தது இந்த மாதிரி சாயில் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சாயிலோட ஃபார்மேஷன். அலுவியல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? ரிவரோட டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. அதனால இதை நம்ம ரிவரைன் சாயில்னு சொல்றோம். ரிவரோட டெபாசிட்னால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். அப்போ அதனோட ஃபார்மேஷன் நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுவியல் சாயில் வந்து which has a very poor nitrogen and humus content. நைட்ரஜன் ஹியூமஸ் கண்டென்ட் ரொம்பவும் கம்மியா இருக்கக்கூடிய சாயில் எது அப்படின்னு கேட்டா அலுவியல் சாயில். அதனாலதான் நார்த் இந்தியா சைட்ல எல்லாம் அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலை. ஓகே, ஸோ கெமிக்கல் அப்படின்னு சொன்னா எந்த கெமிக்கல் கம்மியா இருக்கு அண்ட் அதிகமா இருக்கிறதும் இருக்கு. பாஸ்போரிக் ஆசிட், பொட்டாஷ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. பட் கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை பர்டிகுலரா நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அதை படிக்கணும். அப்ப அலுவியல் சாயில்ல நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் கம்மியா இருக்கு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில் எக்ஸாக்டா நம்ம ரிவர் டெபாசிட்னு சொல்லிட்டோம். அப்ப எந்த இடத்துல ரிவர் அதிகமா இருக்கு? நார்த் இந்தியால இருக்கக்கூடிய இந்த 7 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி சொல்லணும்னா கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் வேலி அந்த சைட்ல நார்த் இந்தியால கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் படிக்கிறோம்ல, அங்கதான் அதிகமா இருக்கு. ஓகே, பட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டா படிச்சுப்போம், ஒரு ஸ்டேட்டா போட்டு படிச்சுப்போம். ஓவரால் என்ன, நார்தர்ன் பிளேன்ஸ் ஃபுல்லா எதனால உருவானது? இந்த அலுவியல் சாயில்னால உருவானது. அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் மேஜர் கிராப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட். அலுவியல் சாயில்ல மேஜரான கிராப்னு பாத்தீங்கன்னா வீட். அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ், ஸோ எந்த இடம்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அலுவியல் சாயில் அப்படின்னு சொன்னா இந்த நார்தர்ன் பிளெயின் பெல்ட் ஃபுல்லா. இந்த நார்தர்ன் பிளெயின் இருக்கு இல்லையா, இந்த நார்தர்ன் பிளெயின் அண்ட் ஒன்லி
நார்தர்ன் பிளைன்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. சில இடங்கள் நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில, அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில எல்லாம் இருக்கு. இங்கேயும் அலுவியல் சாயில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜரா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா பிளைன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பிளாக் சாயில். பிளாக் சாயில்ல அதே மாதிரி எப்படி வந்து இதுக்கு அலுவியல் சாயில்ல நம்ம ஃபார்மேஷன் படிச்சோமோ அதே மாதிரி பிளாக் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியணும். பிளாக் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? இட் இஸ் ஃப்ரம் பசால்ட். பசால்ட்ல இருந்து உருவாகுது நமக்கு தெரியும். அது முக்கியம். அதுக்கு அடுத்தது எஸ், இந்த சாயில் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு ரெண்டு கெமிக்கல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், டைட்டானியம் அண்ட் அயன். ஓகேவா? இத படிக்கணும். அடுத்தது இதுலயுமே நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் பிளாக் சாயிலே இருக்காது. அண்ட் நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட் இது எதுவுமே இருக்காதுப்பா இந்த சாயில்ல. எல்லாமே புவரா இருக்கும். இருக்காது இந்த சென்ஸ், எல்லாமே புவரா கம்மியான கண்டென்ட்ல இருக்கும். அண்ட் நம்ம இது முன்னாடியே சொல்லிட்டோம், வாட்டர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி இதுல அதிகம். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, மாய்ஸ்சர் ரிட்டென்டிவிட்டி அது அதிகம்னு சொல்லிட்டோம். ஓகேப்பா, ஓகே. சோ பிளாக் சாயில்ல பிளாக் சாயில்ல இதனோட ஃபார்மேஷன் அண்ட் இதனோட பிளாக் கலர் எதனால இருக்குன்னு தெரியணும். அது முக்கியம். டைட்டானியம் அண்ட் அயன் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்ல. ஓகே. மாய்ஸ்சர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி பொராசிட்டி பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். மாய்ஸ்சர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி பொராசிட்டி பேஸ் பண்ணி தான், அதாவது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்துளைகளை பொறுத்துதான் அதனோட மாய்ஸ்சர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அமையும். நீர் தேக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து இதுலயே இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் சாயிலுக்கு ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் இருக்கும். ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ், சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கிற சாயில் இது அப்படின்னா பிளாக் சாயில். ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் இருக்கக்கூடிய சாயில் பிளாக் சாயில். வெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்வெல் ஆகும், நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஸ்வெல் ஆகும். ட்ரையா இருக்கு அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராக்கா வந்துரும் இந்த சாயில் ஃபுல்லா. இது பிளாக் சாயிலோட கேரக்டரிஸ்டிக். ஓகே. அதே மாதிரி பிளாக் சாயில் எதுல இருந்து உருவாகுதுன்னு நமக்கு தெரியும், இக்னியஸ் ராக்ல இருந்து தான். இக்னியஸ் ராக் எந்த இடத்துல அதிகமா இருக்கு? டெக்கன் பிளேட்டூல, சென்ட்ரல் பிளேட்டூ ரீஜன்ல அதிகமா இருக்கு. இப்போ பிளேட்டூ ரீஜன் சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளேட்டூ, ஓகே, ஆந்திராவோட ஒரு பார்ட், கர்நாடகாவோட ஒரு பார்ட்னு சொல்லி இந்த ரீஜன்ல இருக்கும். ஓகேவா? சென்ட்ரல் இந்தியால. அது நம்ம அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சென்ட்ரல் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி. பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் இந்தியா, அலுவியல் சாயில் அப்படின்னு சொன்னா நார்தர்ன் இந்தியா. ஓகே. பிளாக் சாயிலுக்கே உரித்தான கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷன். அதனாலதான் இந்த சாயிலேயே பிளாக் காட்டன் சாயில் நம்ம சொல்லுவோம். அது முக்கியம்பா. ஓகே. பிளாக் காட்டன் சாயில். நெக்ஸ்ட் இந்த பிளாக் சாயிலுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதையும் படிக்கணும். ரீகர் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ரீகர் சாயில். அண்ட் அதை தாண்டி வெர்டிசால், வெர்டிசால், VERTISOL, வெர்டிசால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மினாலஜிஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ எந்த ரீஜன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாக் சாயில் இஸ் இன் த ரீஜன் ஆஃப் இந்த ரீஜன்ல தான் இருக்கு, which means பிளேட்டூ ரீஜன்ல தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி எங்க சென்ட்ரல் ரீஜன்ல. அப்போ சென்ட்ரல் இந்தியால ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, மால்வா பிளேட்டூ ரீஜன்ல தான் இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ரெட் சாயிலுக்கு வரும்.
ரெட் சாயில் அப்படின்னு சொன்னோம்னா இதனோட ஃபார்மேஷன். இதுக்குமே பர்ட்டிகுலரா நமக்கு எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி 2 ராக்ஸோட நேம குடுத்திருப்பாங்க. ஒண்ணு கிரானைட் ராக்ல இருந்து உருவாகுது. இன்னொரு நைஸ்ல இருந்து உருவாகுது. ஓகே. ஒண்ணு கிரானைட், இன்னொன்னு நைஸ்ன்னு சொல்லி 2 பேரண்ட் ராக் குடுத்திருப்பாங்க. அந்த பேரண்ட் ராக் முக்கியம். நெக்ஸ்ட் இதுலயும் என்ன மினரல் ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அயன் அண்ட் மெக்னீசியம் இதுல ரிச்சா இருக்கும். அயன் அண்ட் மெக்னீசியம் இதுல ரிச்சா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி பிளாக் சாயிலுக்கு அதோட கலருக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி ரெட் சாயிலோட கலருக்கு என்ன ரீசன்ங்கிறது நமக்கு தெரியணும். ரெட் சாயிலோட கலருக்கு ரீசன் அயன் அண்ட் அலுமினா. அயன் அண்ட் அலுமினா இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் ரெட் சாயில் என்ன கலர்ல இருக்குங்கிறத படிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் as usual deficit in நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட் இதுவும் இருக்காது ரெட் சாயில்ல. அயன் அண்ட் மெக்னீசியம் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுல நம்ம படிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரெட் சாயில் நமக்கு யூசுவலா எப்படி இருக்கும்னு தெரியும். கிளே சாயில் மாதிரி இறுகியோ அதாவது ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்னிக்கேஜ் கெப்பாசிட்டிலாம் இருக்காது. சாயிலே ஃப்ரையபிளா தான் இருக்கும். லூஸ் மெட்டீரியலா தான் இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதனோட கிளே காம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கயோலினைட் மினரல் இது ரொம்ப முக்கியம். கயோலினைட் மினரல். கயோலினைட் மினரல் அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி நம்ம வந்து வெர்டிசால்ல நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு சொன்னா அது ஸ்வெல் ஆகுதோ அதே மாதிரி ரெட் சாயில நம்ம தண்ணி ஊத்துறோம்னு சொன்னா ஸ்வெல் ஆகுமாப்பா? அதாவது பிளாக் சாயில்ல எப்படி தண்ணி ஊத்துனா ஸ்வெல் ஆகுதோ அதே மாதிரி ரெட் சாயில்ல தண்ணி ஊத்துனா ஸ்வெல் ஆகுமா ஆகாதா? ஓல்ட் ஸ்வெல். எஸ். ஸோ ஏன் ஸ்வெல் ஆகாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கிளே ஃபிராக்ஷன் கயோலினைட். கயோலினைட் அப்படின்னா இது என்ன மினரல்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பாண்டிங் கிளே மினரல். நான் எக்ஸ்பாண்டிங் கிளே மினரல். அதனால இது என்ன ஆகாது? ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் கெப்பாசிட்டி இதுல கிடையாது. ஓகே. பிளாக் சாயில்ல இருக்கக்கூடியது எக்ஸ்பாண்டிங் கிளே மினரல், ரெட் சாயில்ல இருக்கக்கூடியது நான் எக்ஸ்பாண்டிங் கிளே மினரல். ஓகே. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஏரியால இருக்கு? எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது டெக்கன் டிராப்ல கம்ப்ளீட்டா கீழே வந்துரும். ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய நம்மளோட டெக்கன் டிராப்ல ரெட் சாயில் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே. அப்ப டெக்கன் டிராப்னு ஓவராலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓவராலா ஞாபகம் வைக்கிறதுல தமிழ்நாடுல பர்டிகுலரா ரெட் சாயில் அதிகமா இருக்கும். ஓகே. எஸ். எந்த ரீஜன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கக்கூடிய ரீஜன் சோட்டா நாக்பூர் பிளேட்டூல அதிகமா இருக்கும். சோட்டா நாக்பூர் பிளேட்டூ ஜார்க்கண்ட் ரீஜன் இருக்குல்ல அந்த ரீஜனும் டெக்கன் பிளேட்டூ ரீஜனும் முக்கியம். ஓகே. பர்டிகுலர்லி தமிழ்நாடு இஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி லோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாப்பா. கம்பேரிட்டிவ்லி கிளே சாயில கம்பேர் பண்ணும்போது இது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மி தான். சாண்ட் சாயில கம்பேர் பண்ணும்போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம். ஓகேவா? ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் அப்புறம் ரிமைனிங் பார்ட்ட பார்ப்போம். ஓகே. மீன்வைல் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம். காமனா இத பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எஸ் ஷூர் யூ கேன்.
ரெட் சாயில் கம்பேர்டு வித்தா? ரெட் சாயில் கம்பேர்டு வித் புரியலப்பா உங்களோட கொஸ்டின். ஓ எது கூட கம்பேர் பண்ணான்னு கேக்குறீங்களா? பிளாக் சாயில் கூட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரெட் சாயிலுக்கு கம்மி தான். ஆனா சாண்டி சாயில் இருக்குல்ல, சாண்டி சாயில கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம் ரெட் சாயிலுக்கு. ஓகேவா? ட்ரைப்ஸ் எங்க படிக்கிறதா? ட்ரைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைப்ஸுக்கு முன்னாடி ரேஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் படிக்கணும். இது ரெண்டுத்துக்குமே 10th வரைக்கும் கிடையாது, 11th and 12th தான் இருக்கு. ஓகே, அது பர்டிகுலரா என்ன லெசன் நான் சொல்றேன்ப்பா. ஓகே, அது ஒரே ஒரு பார்ட்ல மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு பார்ட் மட்டும் படிச்சா போதும். அது நான் எதுன்னு சொல்றேன். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.